இந்த விவசாயியை பாருங்க, அவர் விளைய வச்ச பயிரை அவரே அடிச்சு நாசம் பண்றாரு. அது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கிலோக்கு ₹2 தான் வியாபாரிங்க வாங்குறாங்க போல. அதான் செம்ம லாஸ். அது போட்ட காசு கூட எடுத்துருக்க மாட்டாரு. ஸோ விவசாயம் அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. அது நம்ம இரவு பகலாக உழைக்கணும், வெயில் பார்க்காம உழைக்கணும், மழை பார்க்காம உழைக்கணும், ஞாயிறு சனின்னு லீவ் எடுக்காமல் உழைக்கணும், அது குழந்த மாதிரி பார்த்துக்கணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை கொண்டு வியாபாரிகிட்ட கொடுக்கும்போது ரொம்ப ரேட் கம்மியாக எடுப்பாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா போட்ட காசு கூட எடுக்க மாட்டாங்க வியாபாரிகள் எல்லாம். ஸோ அதே மாதிரி எங்கள் பைனாப்பிள் ஃபார்ம் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. விவசாயம் லாபம் தாங்க, விவசாயம் லாபமான தொழில் தான். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம விவசாயம் பண்ணி நேரடியாக கஸ்டமர்கிட்ட கொடுத்த லாபம் வியாபாரிக்கிட்ட கொடுத்தோன்னா ரொம்ப நஷ்டமாயிரும். அதெல்லாம் நம்ம இப்போ பைனாப்பிள் ஜாம் போட்டு சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். பைனாப்பிள் ஜாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் கடையில் வாங்குகிற ஜாமுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசங்கள் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ஒரிஜினல் ஜாமு. அண்டு எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஜாமை. உங்களுக்கு நம்ம ஜாம் வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா 300 கிராம் வந்து 250 வருது, 1/2 கிலோ வந்து 400 வருது வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.